அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் 60 வயசுக்கு மேல இருக்கிற அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, வயசாக ஆக ஏன் இவ்வளவு நோய்கள் வருது? எப்ப பார்த்தாலும் மாத்திரை, ஊசி, டாக்டர், ஸ்கேன், நார்மலா சாப்பிட்டா போதாதா அப்படின்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போறது ஒரு உண்மை சம்பவம், ஒரு பேஷண்ட் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட முடிவுல ஒரு சின்ன காய்கறி எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அந்த பேஷண்ட் பேரு ராமசாமி ஐயா. வயசு 63. ராமசாமி ஐயா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். ராமசாமி ஐயா வந்த முதல் நாளே சொன்னது இதுதான். டாக்டர், எனக்கு சர்க்கரை இருக்கு, பிபி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, எப்பவும் களைப்பா இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு, எலும்பு பலம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரே ஆளுக்கு இவ்வளவு பிரச்சனையான்னு நான் ஆச்சரியப்பட்டேன். அவரோட கையில பார்த்தா மாத்திரை பாக்கெட். காலை, மதியம், இரவு ஒவ்வொரு நேரத்துக்கும் மாத்திரை. நான் அவர்கிட்ட கேட்டேன், காய்கறி என்ன சாப்பிடுறீங்க? அவர் சொன்னார், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, அவ்வளவுதான். நான் உடனே கேட்டேன், கொத்தவரங்காய் சாப்பிட்டிருக்கீங்களா? அவர் சிரிச்சார். ஐயோ டாக்டர், அந்த காய் சாப்பிட்டா வாய்வு பிடிக்கும், வயிறு வலிக்கும், யாரோ சொன்னாங்க. இங்கதான் பிரச்சனை. நம்ம ஊர்ல ஒரு காய் மேல யாராவது ஒரு மூட நம்பிக்கை சொன்னா அதையே தலைமுறையா நம்புறோம். நான் ராமசாமி ஐயாக்கு சொன்னேன், இந்த கொத்தவரங்காய் சாதாரண காய் கிடையாது, இது ஒரு சூப்பர் வெஜிடபிள். 100 கிராம் கொத்தவரங்காயில 35 கேலரி தான். அதாவது வெயிட் குறைக்க நினைக்கிறவங்களுக்கு சூப்பர். இதுல நார் சத்து ரொம்ப அதிகம். அதனாலதான் மலச்சிக்கல் சரியாகுது, குடல் சுத்தமாகுது, உடல் டீடாக்ஸ் ஆகுது. நான் அவருக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தேன். வாரத்துல 3 நாள் கொத்தவரங்காய் சாப்பிடுங்க. பொரியல், கூட்டு, சூப், எப்படி வேண்டுமானாலும், ஆனா நல்லா வேக வைத்து. முதல் வாரம் முடிஞ்சுது. கிளினிக் வந்தப்போ ராமசாமி ஐயா சொன்னார், மோஷன் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. 2வது வாரம் வந்தப்போ காலை நேர களைப்பு கம்மியாயிருக்குன்னு சொன்னார். 3வது வாரம் வந்தப்போ மூட்டு வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னார். 4வது வாரம் சர்க்கரை ரிப்போர்ட் பார்த்தோம். முன்னாடி விட நல்லா குறைஞ்சிருந்தது. ஏன் தெரியுமா? கொத்தவரங்காயில இருக்கிற நார் சத்து சர்க்கரை ரத்தத்துல சேர்றத மெதுவாக்குது. அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு வரம். இதுல கால்சியம் அதிகம். 60 வயசுக்கு மேல எலும்பு பலம் ரொம்ப முக்கியம். ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி, நடக்கும்போது வலி, இதுக்கெல்லாம் இது நல்ல உணவு. மேலும் இதுல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், குறிப்பா B6 இருக்கு. அதனால கை கால் மரத்து போறது, நரம்பு பலவீனம் இதெல்லாம் கம்மியாகுது. இப்ப முக்கியமான விஷயம், சில பேருக்கு கொத்தவரங்காய் சாப்பிட்டா வாயு, ப்ளோட்டிங் வரலாம். அதுக்கு காரணம் இதுல ஃபைபர் அதிகம். அதுக்காக இந்த காயே கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. குறைந்த அளவுல ஆரம்பிங்க. தேவைனா சீரகம், ஓமம் தண்ணீர் குடிங்க. இதுக்கு பயந்து இந்த காயை முழுசா தவிர்க்காதீங்க. ராமசாமி ஐயா இப்ப 63 இல்ல, 63 வயசு இருந்தாலும் மனசு, உடம்பு இரண்டும் 50 மாதிரி இருக்கு. இதிலிருந்து நாம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? மாத்திரையெல்லாம் நோயை கட்டுப்படுத்தும், ஆனா உணவு தான் உடலை பாதுகாக்கும். நம்ம சமையலறையில இருக்கிற சாதாரண காய்கறி தான் நமக்கு பெரிய மருந்து. அதனாலதான் சொல்றேன், 60 வயசுக்கு மேல இந்த ஒரு காய் கொத்தவரங்காய் உங்க உணவுல இருந்தா நிறைய நோய்கள் வராம தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிக்கு ஷேர் பண்ணுங்க. கொத்தவரங்காய் நீங்க எந்த ஃபார்ம்ல சமைப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் நிஜ வாழ்க்கை பேஷண்ட் ஸ்டோரி, உணவு சார்ந்த வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.